ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸில் ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் பண்ண போகிறோம். இந்த பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு கியர் ஒயர் தேவையில்லை, எலாஸ்டிக் தேவையில்லை, மெமரி ஒயர் தேவையில்லை. அப்போ நம்ம என்ன வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கேஜ் ஒயர் வச்சு தான் பண்ண போகிறோம். கேஜ் ஒயர் அண்ட் ஜுவல்லரி ஒயர் வச்சு பண்ண போகிறோம். நான் இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பிளாக் ஜெல்லி பீட் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி ஒயர் 0.3 எடுத்துருக்கிறேன். கேஜ் ஒயர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 20 சைஸு. ஸோ இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ மெல்லிசானதும் இருக்குது, கொஞ்சம் தடிமனானதும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு கேஜ் ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடது சைஸ் வந்து 6 இன்ச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஜுவல்லரி ஒயர் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு 2 லூப் நமக்கு தேவைப்படும். ஸோ அதில் ஒரு ஒயர் வந்து நம்ம இப்போது 8 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 3 மடங்கு. ஸோ 24 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒயர். ஸோ 2 ஜுவல்லரி ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கேஜ் ஒயரில் ஒரு சின்ன லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து கேஜ் ஒயர் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அந்த வீடியோ கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம லூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜுவல்லரி ஒயர் 2 எடுத்தோம் இல்லையா, அதில் சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கட் பண்ணாத பார்ட்டு. ஸோ ஒரே ஒயர் தான், நம்ம 24 இன்ச்சுக்கு எடுத்த ஒரு ஒயரு அண்ட் இன்னொரு ஒயரையும் நம்ம அதுக்கு மேலேயே வச்சுட்டு, ஸோ இந்த சைடு 2 வந்துடும், இன்னொரு சைடு 2 வந்துடும். இப்போ வந்து லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபேரி பிரேஸ்லெட் பண்ணும்போது இந்த ஒயர் யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேர். ஸோ அது எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 2 சைடு, ஒரு சைடில் இருக்கிறத அந்த கேஜ் ஒயரில் 2 டைம்ஸும் இன்னொரு சைடில் இருக்கிறத 2 டைம்ஸும் நம்ம சுற்றி லாக் பண்ணிக்கிறோம் அந்த ஒயர். அவ்வளோதான் இது. ஸோ எந்த லூப்பும் நம்ம க்ரியேட் பண்ணல, எந்த நாட்டும் போடல, ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் தான் விடுறோம். ஏன்னா இந்த ஒயர் வந்து சுற்றி விட்டாலே வந்து ஃப்ளெக்சிபிளாக செட் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் டைட்டாக சுற்றிக்கணும், அதுதான் மெயினாக இதில். இப்போ நம்ம கேஜ் ஒயரில் ஒரு பீடு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது ரைட் சைடு இருக்கிற நம்ம ஜுவல்லரி ஒயரை பீடை சுற்றி இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் சுற்றுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஜுவல்லரி ஒயரை இன்னொரு சைட்லேருந்து பீட்லேருந்து நம்ம 2 டைம்ஸ் சுற்றுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுற்றிட்டே வரணும். இதை நீங்கள் டைட்டாக பண்ணணும். அல்லது வந்து நீங்கள் பண்ணுற அந்த ஜுவல்லரி ஒயரில் இருக்கக்கூடிய சின்னதாக நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இல்லையா அந்த பீடை, அது வந்து லூஸ் ஆகிட்டு உங்களுக்கு அது அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து கரெக்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால டைட்டாக சுற்றிக்கணும், அவ்வளோதான் இதில். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 2 டைம்ஸ் சுற்றிட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத 2 டைம்ஸ், ரைட் சைடில் இருக்கிறத 2 டைம்ஸ் சுற்றியாச்சு. இப்போ நான் மறுபடியும் கேஜ் ஒயரில் சென்டரில் இருக்கிறது கேஜ் ஒயர் நான் இன்னொரு பீடு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போவும் ரைட் சைட்லேருந்து 2 டைம்ஸ் நல்லா டைட்டாக, தென் லெஃப்ட் சைடில் இருந்து 2 டைம்ஸ் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து சுற்றிட்டு இதை அப்படி கண்டினியூ பண்ணிட்டா போதும். ஸோ இந்த ஜுவல்லரி ஒயருக்கு பதிலாக நீங்கள் இதில் கேஜ் ஒயரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஜ் ஒயர் நல்லா மெல்லிசாவும் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ எனக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து ஜுவல்லரி ஒயர் வச்சே மேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப மெல்லிசானது கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா வந்து கேஜ் ஒயர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம வளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அதனால் வந்து அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறதுக்கு, அதாவது மெல்லிசாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 20 சைஸ் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு சுற்றும் போது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட மெல்லிசான சைஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த நீங்கள் ஒயர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீடு கோத்து சுற்றிட்டே வரலாம். நான் வந்து இப்போ கோத்துக்கிறேன் நான். ஸோ கோத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கோத்தாச்சு. ஸோ இது நம்ம ஹேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு 6 இன்ச்சுனா அதுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு 1 அல்லது 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எண்ட் பண்ணும்போது ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜுவல்லரி ஒயரை வந்து அந்த லூப்பில் வந்து சுற்றி விட்டால் போதும். இது கரெக்டான சைஸாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சைஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அட்ஜஸ்டபிள் டைப்பில் நீங்கள் பண்ணணுன்னா பிரேஸ்லெட் அட்டாச்சர் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளாஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அட்டாச்சரை நீங்கள் இந்த லூப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஜம்ப்ரிங் பண்ணி
ஆட் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு சைஸஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 அல்லது 12 பீடு கோத்துட்டு நீங்கள் அட்டாச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செயின் கனெக்டர் இருக்கும் இல்லையா, அந்த செயின் கனெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அந்த செயினில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோத்துக்கலாம். கரெக்டான உங்களுக்கு சைஸ் தெரியும்னா நீங்கள் லாப்ஸ்டர் ஹூக் அண்ட் ஜம்பரிங் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்தே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா கிளியராகவே உங்களுக்கு புரியும். ஸோ சைஸ் தெரிஞ்சாலும் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம், சைஸ் தெரியலனாலும் நம்ம அட்ஜஸ்டபிள் டைப்பாக வந்து நம்ம எப்படி வேணாலும் மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நான் வந்து அந்த லூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஜுவல்லரி வயரை நல்லா டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். நல்லா நோஸ் பிளேயர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் ஆகிடும். ஸோ எதுவும் குத்துறது மாதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு லூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் ஹூக் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடில் வந்து நம்ம ஜம்பரிங் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சைஸில் வந்து கொஞ்சம் வேரி ஆகுதுன்னா இந்த மாதிரி கனெக்டராக செயின் கனெக்டர் இருக்கும் இல்லையா, அதாவது எக்ஸ்டென்ஷன் செயின் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிரேஸ்லெட்டுக்கு மெமரி ஒயர், எலாஸ்டிக், கியர் ஒயர் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கேஜ் ஒயர் அண்ட் ஜுவல்லரி ஒயர் அல்லது கேஜ் ஒயர் மட்டுமே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஏதாவது வெரைட்டியாக தெரியும் அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் வந்து அதோட பேர் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கூட நானும் அதை பற்றி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் மேக் பண்ணி பார்க்குறதுக்கும் எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய தாட்டை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.